நம்ம வந்து இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஆன்லைன்ல காமர்ஸ் செல் பண்ணும்போது நம்ம வந்து ப்ராஃபிட்டை எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி வந்து டேட்டா அனலைஸ் பண்ணணும், எப்படி வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எக்ஸ்பென்ஸை கட் டவுன் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி டூல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இதில் நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்னா இந்த அமேசான் இந்தியா, மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இருக்கு. ஸோ இந்த 2 ஆப்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஒன்று வந்து இந்த சார்ட் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு, அதில் என்ன நடக்கும். அப்புறம் வந்து இந்த ஏரோ மார்க். நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சார்ட் மாதிரி இருக்க ஐக்கான்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அந்த சார்ட் மாதிரி இருக்க ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த மாதிரி டேஷ்போர்ட் மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தோன்னா அமேசான் இந்தியாவுக்கு வந்து என்னென்ன திங்ஸ்லாம் நடந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த விட்ஜெட்ஸை பார்த்துடலாம். ஸோ இந்த விட்ஜெட்ல இந்த அக்கௌண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஜனவரி மந்த்துக்கு வந்து ஆர்டிஓ வந்து 3.22% நடந்திருக்கு. கஸ்டமர் ரிட்டர்ன் வந்து 6.02%. ஓவரால் வந்து பார்த்தோன்னா 16.56% வந்து ஷிப்பிங் காஸ்டா இருக்கு. டாக்கோஸ் வந்து பார்த்தோன்னா 18.47%. ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 1.55%. ஸோ இது நெட் ப்ராஃபிட் மார்ஜின். நெட் ப்ராஃபிட் வந்து 18,443 ருபீஸ். நெகட்டிவ் செட்டில்மெண்ட் இது எல்லாமே விட்டுருங்க. ஏன்னா இது வந்து பேங்க்ஸ் இது எல்லாமே என்னன்னா பேங்க்குக்கு வந்து பார்த்தா எவ்வளோ செட்டில்மெண்ட் வந்திருக்கு, எவ்வளோ வந்து அமேசான் வந்து ரிசர்வ்ல வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இதுல இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ப்ராஃபிட் டீட்டெயில பார்க்குறோம்னா டீட்டெயில்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் வந்து பார்த்தா 2706 யூனிட்ஸ் வந்து அமேசான் இந்தியாவில் அந்த பர்டிகுலர் மந்த்ல சேல்ஸ் நடந்திருக்கு. அது டோட்டல் வேல்யூ இல்லைன்னா 13,62,000 சம்திங். ஸோ இதுல எவ்வளவு கேன்சல் இருந்து பார்த்தோன்னா 0. இதுல கேன்சல்ல இருந்து ஆர்டிஓ பொறுத்த வரைக்கும் ஆர்டிஓ மூலியமா விச் மீன்ஸ் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஆர்டிஓ என்னன்னா ஒன்ஸ் ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருந்து டிஸ்பேச் ஆயிடுச்சு, வித்தவுட் கஸ்டமருக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு ப்ராடக்ட் வேணாம்னு சொல்லிட்டு போது அதுதான் ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க, கேன்சல்ட் ஆர்டிஓ. ஓகேவா? கேன்சல்ட் ஆர்டிஓனா ஆர்டிஓ 2 டைப்ஸ் இருக்கு, கேன்சல், ரிட்டர்ன். ஒன்று வந்து பார்த்தா நம்ம ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிட்டு ப்ராடக்ட் நம்ம டிஸ்பேச் பண்றதுக்கு முன்னாடியே வந்து கேன்சல் பண்றாங்கன்னா அது கேன்சல் ஆர்டிஓ. ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்ணிட்டாங்க, கஸ்டமருக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி கேன்சல் ஆயிடுச்சு, அது வந்து ரிட்டர்ன் ஆர்டிஓ. அது வந்து பார்த்தா இந்த ஆர்டிஓ பொறுத்த 2 விதமா நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஒன்று ப்ராடக்ட் வந்து நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டு கஸ்டமர் கிட்ட போகும்போது அந்த கஸ்டமரோட அட்ரஸ் வந்து ரீச்சபிளா இருந்திருக்காது, அவங்க ஃபோன் நம்பர் ரீச்சபிளா இருந்திருக்காது. ஃபோன் நம்பர் ரீச்சபிள் ஆனதுக்கு அப்புறம் கஸ்டமர் சொன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொரியர் பர்சன் வந்து ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் கொடுக்காம திரும்பி வந்து பார்த்தோன்னா நமக்கே வந்து கொண்டு வந்துருவாங்க. அதுதான் வந்து இந்த ஆர்டிஓ. கஸ்டமர் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருந்து கிளம்பி கஸ்டமருக்கு ரீச் ஆயிடுச்சு, கஸ்டமர் வந்து வாங்கிட்டாங்க, வாங்கி மேபி வந்து அப்பயே வந்து ப்ராடக்ட் ஓபன் பண்ணிட்டு பார்க்கும்போது ஏதோ ரீசனால பிடிக்கல, இல்ல ப்ராடக்ட்ல டேமேஜ் இருக்கு, ஏதோ நினைச்சிட்டு கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணது தான் கஸ்டமர் ரிட்டர்ன். ஓகே. ரீப்ளேஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணிட்டேன், கஸ்டமர் வந்து பார்த்தாங்க ஏதோ டேமேஜ் ஆயிருக்குன்னு நினைச்சிட்டு என்ன ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டர் ரைஸ் பண்றாங்க. அது நம்ம திரும்பி நம்ம கிட்டயே வந்துட்டு பழைய ப்ராடக்ட் நம்ம கிட்ட வந்துடும், நம்ம வந்து புது ப்ராடக்ட் திரும்பி வந்து கஸ்டமர் கொடுத்து தான் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இது கிளைம்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா சர்டைன் கேஸ்ல வந்து பார்த்தோம்னா மோஸ்ட் காமர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஃபேக் ரிட்டர்ன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த கஸ்டமர் ரிட்டர்ன் கொடுக்கும்போது நம்மளோட ப்ராடக்ட் இல்லாமல் வேற யாரோ ப்ராடக்ட் கொடுப்பாங்க, இல்ல ப்ராடக்ட் வேணும்னு உடச்சு கொடுப்பாங்க, இல்ல ப்ராடக்ட்டை மாத்தி கொடுக்கறது, இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அமேசான்ல கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளைம் பண்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா 17 ஆர்டர்ஸ் வந்து கிளைம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ டோட்டல் நெட் பொறுத்த வரைக்கும் 25,919 ஆர்டர்ஸ். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தோன்னா டோட்டல் 10,64,962 ருபீஸ் வந்து சேல்ஸ் பிளஸ் ஜிஎஸ்டி வந்து பொறுத்த வரைக்கும் 127 சம்திங். ஓவரால் பார்த்தோன்னா 11,92,738 ருபீஸ் வந்து பார்த்தோன்னா நெட் சேல்ஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இதுதான் டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை நம்ம அமேசான்ல இருந்து எடுக்க முடியுமா? எடுக்கலாம். ஆனா அது எடுக்கணும்னா எக்கச்சக்கமான ரிப்போர்ட்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? ஆனா இந்த டூல்ல எல்லாமே அந்த வேலையெல்லாம் ஆட்டோமேட் பண்ணிட்டு நம்ம கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 473 சொல்றது என்னன்னா ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் பர் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் 1000 ரூபாய் செல் பண்ணிருக்கலாம், இன்னொரு ப்ராடக்ட் 200 ரூபாய்க்கும் செல் பண்ணிருக்கலாம். ஸோ ஓவராலா 2519 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஆவரேஜ் செல்லிங் பிரைஸ் வந்து 473. ஸோ நீங்க 2519 இன்டூ 472 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எம்பி ஃபீஸ் நம்ம வந்து இந்த பிளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இன்னும் எக்ஸ்பேண்டடா வந்து என்னென்ன ஃபீஸ்லாம் வந்து சார்ஜ் பண்ணிக்கான இன்னும் டீட்டெயில்டா வந்து காமிக்குவாங்க.
ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான டிவிஷன்ஸ் இருக்கும். கமிஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க எந்த ப்ராடக்ட் அமேசான்ல செல் பண்ணாலும் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு கேட்டகரி பேஸ் பண்ணிட்டு அமேசான் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இந்த கமிஷன் சார்ஜஸ் இருக்கும். அது வந்து 2% இருந்து 0% இருந்து 15% வரைக்கும் வந்து வேரி ஆகும். சர்டின் டைம்ஸ்ல வந்து சர்டன் ப்ராடக்ட்ஸ் வந்து சப்சிடியும் கொடுப்பாங்க, விச் மீன்ஸ் வேவரும் கொடுப்பாங்க. இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ராடக்ட், டிபெண்ட்ஸ் அப்பான் தி அக்கௌண்ட் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பிளேஸ் வேர் யூ செல் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி உங்களோட அக்கௌண்ட்டோட ஹெல்த் பொறுத்து. ஸோ நீங்கள் இப்போ தான் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்காங்கன்னா அப்போ மேபி சம் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 1 year ஆயிடுச்சு உங்கள் அக்கௌண்ட், அப்போனா பார்த்தா அந்த கமிஷனில் பெனிஃபிட்ஸ் கம்மியாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே டிபெண்ட்ஸ். ஸோ அதான் கமிஷன். ஸோ என்னன்னா நீங்கள் 11,92,728 rupees நீங்கள் வந்து சேல் பண்ணும்போது 1,25,628 rupees வந்து பார்த்தீங்கன்னா அமேசானுக்கு நீங்க வந்து ஒரு கமிஷனாவே கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க மேக் பண்றது நெட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ 18,443. ஆனா அமேசானுக்கு நீங்க கமிஷனா கொடுக்கறது 1,25,628 rupees. ஓகேங்களா? தட் இஸ் தி அமௌண்ட் தட் யூ ஆர் கிவிங். நீங்க வந்து நீங்க கொடுக்கல. ஆக்சுவலா என்ன ஆகுனா உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே அவங்க டிடெக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு க்ளோசிங் ஃபீ. இது வந்து கமிஷன். நான் தான் சொன்னேன், அமேசான்ல சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் தனித்தனி செக்மெண்டா கொடுத்துருப்பாங்க. ஃபிக்ஸ்டு க்ளோசிங் ஃபீ என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் நீங்க செல் பண்றீங்க, செல் பண்ணினதுக்கு அப்புறம் அமேசான் என்ன பண்ணுவோம்னா irrespective ஆஃப் கமிஷன் ஒரு ஃபிளாட் ஃபீயை சார்ஜ் பண்ணுவான். அதுதான் ஃபிக்ஸ்டு க்ளோசிங் ஃபீன்னு அவங்க வச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தா ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கெட்டுக்கு மாறும். 0 to 250 rupeesனா ஒரு ரேஞ்ச் இருக்கும். அதே நீங்க வந்து FBA ஷிப்மெண்ட்னா ஒரு ஃபிக்ஸ்டு க்ளோஸ் ஃபீ இருக்கும். ஷெல்ஃப் ஷிப்மெண்ட்னா ஒன்று, ஈஸி ஷிப்மெண்ட்னா ஒன்று, செல்லர் ஃப்ளெக்ஸ்னா ஒன்று. ஸோ அந்த ஃபிக்ஸ்டு க்ளோசிங் ஃபீ வந்து 4 ரூபாய் இருக்கலாம், 6 ரூபாய் இருக்கலாம், 25 ரூபாயும் இருக்கலாம், 30 ரூபாயும் இருக்கலாம். ஸோ எதுக்காக இது சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ஒரே ப்ராடக்ட்டை வந்து FBAலையும் செல் பண்ணலாம், ஷெல்ஃப் ஷிப்பர்லையும் பண்ணலாம், ஈஸி ஷிப்பிங்லையும் பண்ணலாம், செல்லர் ஃப்ளெக்ஸ்லையும் பண்ணலாம். பண்ணும்போது நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாலாம் பார்க்கும்போது நம்ம எந்த மோட்ல செல் பண்ணும்போது நமக்கு வந்து சார்ஜஸ் கம்மியாகுது, அட் தி சேம் டைம் நம்ம எந்த மோட்ல செல் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் நிக்குது, நிறைய குவான்டிட்டியும் செல் பண்ண முடியுது. இது எல்லா டேட்டா வச்சுக்கிட்டு தான் நீங்க எந்த மோட்ல நம்ம செல் பண்ண பெட்டர்னு அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு க்ளோசிங் ஃபீ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிக் அண்ட் பேக் ஃபீ. பிக் அண்ட் பேக் ஃபீ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க வந்து FBAல ப்ராடக்ட் செல் பண்றீங்க, அமேசான் FBAல செல் பண்றீங்க, இல்ல பிளிப்கார்ட் FBFல செல் பண்றாங்கன்னா அவங்க என்னன்னா ஒரு சார்ஜ் பிடிப்பாங்க. என்னன்னா வேர்ஹவுஸ்ல இருந்து அவங்களோட வேர்ஹவுஸ்க்கு நம்ம அமைச்சிருப்போம் ப்ராடக்ட்டை. அங்க அந்த பிக்கிங் அந்த அங்க இருக்க ஒர்க் பண்ற பர்சன் வந்து ஒன்ஸ் நமக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் அந்த ரேக்ல இருந்து எடுத்து அதை பேக் பண்ணிட்டு அதை கஸ்டமருக்கு அனுப்புறதுக்கு வந்து பார்த்தா பிக் அண்ட் பேக் ஃபீ ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேட்டகரி, ப்ரைஸ் மாறும். சட்டை மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா 14 rupees இருக்கும், பட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேட்டகரி மாறும். ரிட்டர்ன் கமிஷன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நீங்க ப்ராடக்ட் செல் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, இல்ல ஆர்டிஓ ரிட்டர்ன் ஆயிருக்குன்னா அது எல்லாமே வந்து பார்த்தா ரிட்டர்ன் கமிஷன். அதுக்கு வந்து அமேசான் திரும்பி நமக்கே வந்து கொடுத்துருவாங்க. அதனால இது பிளஸ்ல இருக்கு, இதுல மைனஸ்ல இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு. ஓகேமா? ரிட்டர்ன் ஃபிக்ஸ்டு க்ளோசிங் ஃபீ அதே மாதிரி தான். நமக்கு ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணிருக்கோம், ரிட்டர்ன் வந்திருக்கு, அதுக்கான ஃபிக்ஸ்டு க்ளோசிங் ஃபீ சார்ஜ் பண்ணாம அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இது பிளஸ்ல இருக்கு. ஸோ ரிட்டர்ன் ரீஃபண்ட் கமிஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா -3 13,435 மீன்ஸ் நம்ம வந்து இவ்வளோ கஸ்டமர் ரிட்டர்ன் நடந்திருக்கு, அதுக்கான சேல்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா திரும்பி நமக்கு வந்து நெகட்டிவா தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே இங்க வந்து டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ டெக்னாலஜி ஃபீ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீ. என்னன்னா டெக்னாலஜி ஃபீ என்னன்னா, நீங்க ஒரு நான் சொல்லுங்க செல்லர் ஃபிளெக்ஸ்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து செல்லர் ஃபிளெக்ஸ் மூலியமா செல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னா செல்லர் ஃபிளெக்ஸ்ல வந்து பார்த்தோன்னா டெக்னாலஜி ஃபீன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தா 14 rupees பர் ஆர்டருக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது டிபெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட்டா மாறும். அதனால வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த அக்கௌண்ட்டுக்கு இது சார்ஜஸ் நடக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து அரௌண்ட் 11,844 rupees நடந்திருக்கு. ஓகேங்களா? இதை நான் வந்து திரும்பி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஓவரால் அமேசான் வந்து ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா சார்ஜ் பண்றது வந்து 2,13,480 rupees பிளஸ் ஜிஎஸ்டி வந்து 38,000. ஓவரால் வந்து பார்த்தோன்னா 2,51,907 rupees நீங்க வந்து அமேசானுக்கு வந்து ஃபீயா டைரக்டா இல்லாம அவங்க நம்ம கிட்ட வந்து அமௌண்ட் போடும்போது பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. அது ஓவராலா சார்ஜஸ் என்னன்னா பர் ப்ராடக்ட்டுக்கு வந்து பர் ஆர்டருக்கு வந்து 100 rupees கிட்ட ஆவரேஜா வருது. இது மட்டும் இல்ல,
நெக்ஸ்ட் ஷிப்பிங் ஃபீஸும் அமேசான் நம்மக்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அமேசான் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க ஈஸி ஷிப்ல பண்ணனா அது ஷிப்பிங் ஃபீஸா இருக்கும். அது FBAல பண்ணீங்கன்னா FBA வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அது வந்து ஒரு ஷிப்பிங் ஃபீயா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு பொறுத்த வரைக்கும் 1,67,401 ருபீஸ் இந்த அக்கௌண்ட்டுக்கு சார்ஜ் ஆயிருக்கு. ஓகேங்களா? பிளஸ் ஜிஎஸ்டி. ஸோ ஓவராலாக 197,533 சம்திங் இருக்கு. இது வந்து பர் ஆர்டர் லெவலில் பார்த்தீங்கன்னா 78 ருபீஸ் கிட்ட வந்து ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டிடிஎஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆர்டருக்கும் பார்த்தோன்னா டிடிஎஸ் பிடிக்கணும். அது என்ன ரஃபாக வந்து 3 ருபீஸ் கிட்ட ஆயிருக்கு. ஸோ கிளைம்ஸ் வந்து நமக்கு வந்து 4 ருபீஸ் கிட்ட வந்திருக்கு, விச் இஸ் பிளஸ். ஸோ ஓவராலாக பொறுத்த வரைக்கும் 11,92,738 நெட் சேல்ஸ் ஆயிருக்கும் போது இந்த எல்லா கமிஷன்ஸ், இது எல்லா ஷிப்பிங் ஃபீஸ், இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணிட்டு நமக்கு ஓவராலா செட்டில்டு அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 7,46,085 ருபீஸ். ஓகேங்களா? இது உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருமா? உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து இது வந்து வரும். ஆனா இதுலயும் என்ன ஒரு செக்னா, நீங்க சப்போஸ் ஆட்ஸ் ரன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆட்ஸ் வந்து பார்த்தா 2 விதமா வந்து இப்போ அமேசான்ல வந்து நம்ம ஆட்ஸ்க்கு வந்து பே பண்ணலாம். ஒன்னு நீங்க வந்து வேலெட்டுக்கு நீங்களே சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு செட்டில் ஆகிற அமௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆகிறதுக்கும் நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு செட்டில் ஆகிற அமௌண்ட்ல இருந்து டிடெக்ட் பண்ண சொன்னீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா இது 7,46,000 பிளஸ் இந்த 2,00,000 சம்திங் வந்து பார்த்தா ரெடியூஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ உங்களுக்கு கிரெடிட் ஆன அமௌண்ட் உங்களுக்கு எல்லாமே ப்ராஃபிட்டா? டெஃபினட்டா இல்லை. ஏன்னா அங்கதான் உங்களோட ப்ராடக்ட் காஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த 2519 யூனிட்ஸ் நம்ம செல் பண்ணும்போது டோட்டல் நமக்கு எவ்வளோ வந்து ப்ராடக்ட் காஸ்ட் ஆயிருக்குன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 4,27,476 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி சம்திங் வந்து சார்ஜ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் வந்து பார்த்தோம்னா 4,28,646 ருபீஸ் வந்து பார்த்தோம்னா இந்த அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் கூட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ப்ராடக்ட் வாங்கும்போது இவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜ் ஆயிருக்கு. ஸோ சரி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஓவராலாக பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தா 170 ருபீஸ் கிட்ட வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஆர்டருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த காக்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? பிளஸ் ஆட்ஸ் வந்து 87 ருபீஸ். ஸோ உங்களுக்கு வந்து செட்டில்டு அமௌண்ட் 296, அதுல வந்து ப்ராடக்ட் காஸ்ட் வந்து ஆவரேஜா 170 பிளஸ் வந்து ஆட்ஸ் வந்து 87. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் சார்ஜஸ் ஒன்று இருக்கும். அக்கௌண்ட் சார்ஜஸ் என்னன்னா இது வந்து பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து அமேசான் வேர்ஹவுஸ் காமிச்சிருக்கீங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதர் ஃபீஸ் இப்போ இந்த அதர் ஃபீஸ் காமிக்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இந்த அக்கௌண்ட் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும்னா ஸ்டோரேஜ் ஃபீ இருக்கலாம். அமேசான் செல் பண்ணும்போது ஸ்டோரேஜ் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. வேர் ஹவுஸில் ஸ்டோரேஜ் ஃபீ இருக்கும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், உங்களோட ஆஃபீஸ்ல இருந்து அமேசானோட வேர் ஹவுஸ் செல் பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா செல் ஆகாத கூட்ஸ் வந்து உங்களோட அமேசான் வேர் ஹவுஸ்ல இருந்து உங்களோட ஆஃபீஸ்க்கு வரது பார்த்தோன்னா திரும்பி வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இருக்கும். ஸோ ரீகால் ஃபீ இருக்கும். இது எல்லாமே இந்த அக்கௌண்ட் சார்ஜஸ்க்குள்ள வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதர் ஃபீஸஸ்ல என்னன்னா இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்கணும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தோம்னா பேக்கிங் காஸ்ட் இருக்கு. நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து அப்படியே அனுப்ப முடியாது, பேக் பண்ணி அனுப்பணும். அதுக்கு பேக்கிங் காஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தா இந்த டூல்ல கான்ஃபிகர் பண்ணலாம். வேற எந்த டூல்ல நாங்க பார்த்த வரைக்கும் பார்த்தா வேற எந்த டூல்லையும் இந்த மாதிரி வந்து பார்த்தா இவ்வளோ கிரானுலரா நம்மளால கான்ஃபிகர் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ இது நீங்க நினைப்பீங்க எப்படி இந்த டேட்டாலாம் வந்துருக்கு, அது கான்ஃபிகர் பண்றதுக்கு தனி மாடியூலே இருக்கு. அது நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் சீரிஸ் ஆஃப் வீடியோஸ்ல காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து இதெல்லாமே கான்ஃபிகர் பண்ணும்போது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 60,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு எம்ப்ளாயிஸ்க்கு நீங்க வந்து சேலரியா கொடுக்குறீங்க ஆன் மந்த்லி பேசிஸ்னா என்ன ஆகும்னா அந்த 60,000 ருபீஸ் வந்து ஓவரால் வந்து அமேசான், பிளிப்கார்ட், மீஷோல நீங்க வந்து செல் பண்றீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஆர்டர் லெவல்லையும் அந்த சேலரி வந்து ஸ்பிளிட் ஆயிட்டு வந்திருக்கும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன பண்ணா மைக்ரோ லெவல்ல நீங்க வந்து டேட்டா பார்க்கணும். ஸோ காமர்ஸ்ல நீங்க ப்ராடக்ட் செல் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து ஓவரால் எனக்கு வந்து இவ்வளவு சேல்ஸ் நடந்ததுக்கு இவ்வளவு ப்ராஃபிட் இருந்திருக்குன்னு பார்க்கக்கூடாது. எனக்கு ஒரு ஆர்டருக்கு ஆவரேஜா எவ்வளோ நான் சேலரி ஸ்பெண்ட் பண்றேன், எவ்வளோ பேக்கிங் காஸ்ட் நான் ஸ்பெண்ட் பண்றேன், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நடக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் வருது, அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா என்னோட ப்ராடக்ட் காஸ்ட்ல இருந்து எனக்கு எவ்வளோ வந்து ROI ரிட்டர்ன் ஜென்ரேட் ஆகுது. இப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும்னா எனக்கு எந்த ப்ராடக்ட் மேல நான் வந்து இன்னும் ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்ண முடியும், எந்த ப்ராடக்ட்ல நிறைய ஆட் ரன் பண்ண முடியும், எந்த ப்ராடக்ட்ல ஆட் கட் டவுன் பண்ண முடியும், இது எல்லாமே தெரியும். இது எல்லாமே எங்கிருந்து கிடைக்கும்? நமக்கு டேட்டா இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த டேட்டா எல்லாமே நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னன்னா இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரெண்ட் நீங்க வந்து பே பண்றதும் இங்க வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஏன் வந்து 1598 இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்கௌண்ட்ல வந்து பார்த்தா 5000 ருபீஸ் வந்து ரெண்ட் கான்ஃபிகர் பண்ணிருக்காங்க. இந்த 5000 ருபீஸ் என்ன இருக்கும்னா அமேசானுக்கும் பிளிப்கார்ட்டும் மீஷோ எல்லா ஆர்டர்ஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிளிட் ஆயிருக்கும் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான டூல். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிரிண்டருக்கு இங்கு வாங்கியிருப்பீங்க, அப்புறம் வந்து லேபிள்ஸ் வாங்கியிருப்பீங்க, அப்புறம் வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே வந்து அதர் எக்ஸ்பென்ஸ்ல கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே அதர் எக்ஸ்பென்சஸ் கீழே வந்துடும். ஸோ ஓவராலா என்ன நடந்திருக்குன்னா 2706 வந்து பார்த்தா நெட்டு அதுல வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 18443. ஓகேங்களா? அப்பனா ஒரு யூனிட் நீங்க செல் பண்ணும்போது ஆவரேஜா நெட் ப்ராஃபிட் வந்து 7 ரூபாய் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ உங்க கணக்கெல்லாம் போடும்போது என்ன நினைப்பீங்கன்னா ஓகே 7 ரூபாய் அப்ப 473 ரூபாய் 470 ருபீஸ்க்கு நீங்க ஒன்று ப்ராடக்ட் செல் பண்ணும்போது ஜஸ்ட் 7 ருபீஸ் தான் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டா கிடைக்குது. ஓகே இதுதான் வந்து உங்க ஃபைனலா இல்ல இந்த டேட்டா வச்சுக்கிட்டு நீங்க வந்து இன்னும் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்டிமைஸ்னா இந்த 7 ரூபாய் நான் எப்படி வந்து 20 ரூபாய் ஆக்குறது. 20 ரூபாய் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? இதுல இருக்க எக்ஸ்பென்ஸ் ஏதாவது கட் டவுன் பண்ண முடியும். என்னோட பர்ச்சேஸ் காஸ்ட் கட் டவுன் பண்ண முடியுமா? பண்ண முடியும். எப்பனா நல்ல மேனுஃபேக்சர் டைரக்ட் மேனுஃபேக்சர் கிடைக்கணும். ஹோல்சேல் இல்லாம டைரக்டா மேனுஃபேக்சர் ப்ரொக்யூர் பண்ணும்போது எனக்கு வந்து பர்ச்சேஸ் காஸ்ட் கட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு வே. நெக்ஸ்ட் ஆட்ஸ் நான் கட் டவுன் பண்றேன் இல்ல ஆட்ஸ் ஆப்டிமைஸ் பண்றேன். ஆப்டிமைஸ் ஆட்ஸை கட் டவுன் பண்ணா உங்களுக்கு சேல்ஸும் கம்மியாயிடும். நான் சொல்றது ஆட்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன அதே அமௌண்ட்டுக்கு இன்னும் நிறைய சேல்ஸ் நடக்கும். சேல்ஸ் நிறைய நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் நிறைய பெட்டரா இருக்கும். அப்போ ஓவரால் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ நீங்க வந்து பார்த்தா இந்த அதர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கட் டவுன் பண்ண முடியுமா? மேபி வந்து 4 எம்ப்ளாயிஸ் வைக்கிறது 3 எம்ப்ளாயிஸ் வைக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பேக்கிங் காஸ்ட் கட் டவுன் பண்ணுமா? டைரக்டா நீங்க வந்து கருகேட்டட் பாக்ஸஸ் மேனுஃபேக்சர் பண்றவங்க கிட்ட நீங்க வந்து இந்த பாக்ஸஸ் வாங்கினா கம்மியாகலாம். ஸோ இது எல்லாமே இந்த டேட்டா உங்களுக்கு வந்து காமிக்கும். தட் இஸ் தி பவர் ஆஃப் டேட்டா. ஓகேங்களா? ஸோ இ-காமர்ஸ் இஸ் நாட் அபவுட் செல்லிங் தி ப்ராடக்ட்ஸ். இ-காமர்ஸ்ல செல் பண்றது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தி டேட்டா அண்ட் டேக்கிங் ஆக்ஷன்ஸ் ஆன் தி டேட்டா. தட் இஸ் தி ஒன்லி வே யூ கேன் சர்வைவ் ஆன் இ-காமர்ஸ். ஐ எம் நாட் சேயிங் ஸ்கேலிங் பத்தி நான் பேசல. ஸ்கேல் பண்றது வந்து இட்ஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நான் சொல்ல சர்வே ஆகிறதுக்கு டெஃபினட்டா டேட்டா இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? கீழே பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒவ்வொரு நாள் நான் அந்த மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு நாள்லயும் நமக்கு வந்து எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸோ Jan 1ல 3577 சம்திங் வந்திருக்கு. ஸோ நீங்க அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இந்த பர்டிகுலர் டேல என்ன இருக்குன்னா ஜனவரி 12 வந்து பார்த்தா ப்ராஃபிட் வந்து பார்த்தா -2585 சம்திங் இருக்கு. -2000 3000 கிட்ட வந்திருக்கு. அப்ப என்னன்னா இந்த பர்டிகுலர் டேல என்ன நடந்துக்கு நீங்க பார்க்கணும். அப்ப இந்த பர்டிகுலர் டேட்டா ஃபில்டர் பண்ணிட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால தான் இங்க நடந்திருக்கு. அப்பனா அதை நீங்க அனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா ஓவராலா மந்த்லி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மந்த்தும் ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த நாள் வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளையும் பாத்துக்கலாம். ஸோ பாசிட்டிவ் 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 இங்க பாத்தீங்கன்னா பீக்ல வந்திருக்கு ப்ராஃபிட். அப்பனா இந்த டேல என்ன நடந்திருக்கு நீங்க பார்த்துட்டு அதே ஸ்ட்ராட்டஜியை நீங்க மத்த திங்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ப்ராஃபிட் வந்து அரௌண்ட் பர் டேக்கு வந்து 5000 கிட்ட மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனா என்ன இருக்கு இங்க ஏதோ கம்மி ஆயிடுச்சு. திரும்பி வந்து பார்த்தா 215 இங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல போயிடுச்சு -13. அப்ப என்னன்னா நீங்களே வந்து இந்த டேல என்ன தப்பு பண்ணிருப்போம் பார்த்துட்டு அதை ரிப்பீட் பண்ணாம பார்த்துருக்கோம். ஸோ இந்த டேவும் நெகட்டிவ், இந்த டேவும் நெகட்டிவ். ஸோ இந்த டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா ஏன்னா 51,000 ருபீஸ் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. ஆனா ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா -2000 விச் மீன்ஸ் லாஸ் வந்து 2500 கிட்ட லாஸ். ஸோ இங்கேயும் நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன இருக்குன்னா ஓவரால் வந்து இங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ். ஓவரால்னா ப்ராஃபிட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கு. அப்ப என்னன்னா இந்த பர்டிகுலர் டேஸ்ல எந்த டே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோ ஒரு 4-5 நாள் எடுத்துட்டு அந்த டேட்டாவை மட்டும் அனலைஸ் பண்ணிட்டு அந்த டேட்டால ஏதாவது பேட்டர்ன் பார்த்துருக்கீங்க, அந்த டேட்டால ஏதாவது வந்து நீங்க வந்து ஸ்பெஷல் ஆடோ ஏதோ பண்ணிருக்கீங்கன்னா அது மற்ற டேஸ்க்கு நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பண்ணியிருந்தோம்னா நமக்கு இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தா இன்னும் பெட்டரான ப்ராஃபிட்டே வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட் வந்து லாஸ் நிறைய நடந்திருக்கு. லாஸ்ட் டே ஆஃப் தி மந்த் 31st ஆல்மோஸ்ட் 8000 ருபீஸ் கிட்ட வந்து லாஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? என்ன இருக்கு இந்த பர்டிகுலர் டேல வந்து சம்திங் ஏதோ நடந்ததுனால ஓவரால் ப்ராஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18,000 வந்து இன்கேஸ் இந்த டேல வந்து அவங்க வந்து எதுவுமே பண்ணாம விச் மீன்ஸ் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தோன்னா
சேல்ஸே நடக்காம இருந்தாவே நான் 18,000 பிளஸ் 7,500 வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நடக்கும். பிசினஸ் எடுத்த காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே ப்ராஃபிட்டா இருக்கும், எல்லா நாளும் ரெவன்யூ எனக்கு வந்து பயங்கரமா இருக்கும், எல்லா நாளுமே எனக்கு வந்து பார்த்தா எக்ஸ்பென்ஸ் கம்மியா இருக்கும்னு இருக்கவே இருக்காது. It will have its own ups and downs, but the only thing is data. If you are able to analyze and if you are able to take actions on the data, மோஸ்ட்லி எல்லா நாளையும் ப்ராஃபிட்லயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் கம்மியா இருக்கலாம், ஆனா ப்ராஃபிட்லயே இருக்கும், லாஸ் போகாம நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ தட் இஸ் தி பவர் ஆஃப் டேட்டா. ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் திஸ் டூல். நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் ஃபால் இன் லவ் வித் திஸ் டூல். ஓகேங்களா? ட்ரஸ்ட் மீ. நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோல கமெண்ட்ஸ் போடுங்க, இந்த டூல் எப்படி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைசிங். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுல இருந்து ஃபினான்ஸ் பார்த்தோம். ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க வந்து ஓவரால் உங்க ப்ராடக்ட்ஸ் வந்து எந்தெந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சேல் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூஷனும் காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பெருசா யூஸ் ஆகுமா? சேனல் லெவல்ல யூஸ் ஆகாது, ஆனா ஒவ்வொரு எஸ்கேயூ லெவல்ல யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து காப்பர் வாட்டர் பாட்டில் வச்சிருப்பீங்க. அந்த காப்பர் வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தா எந்தெந்த பிரைஸ் ரேஞ்சில் சேல் ஆயிருக்கு, எந்த பிரைஸ் ரேஞ்சில் நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அப்படி தெரிஞ்சா என்ன ஆகும்னா உங்களுக்கு, ஓ இந்த பிரைஸ் ரேஞ்ச் தான் நமக்கு பெட்டரா இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரிய வரும். இந்த டேட்டா யார் கொடுப்பா? நம்ம வந்து அமேசான்ல இருந்து டவுன்லோட் பண்ணும்போது டக்குன்னு கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப நிறைய திங்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது எல்லாமே இங்க நமக்கு வந்துடும். ஸோ இது சேனல் லெவல்ல இந்த பிரைசிங் யூஸ் ஆகாது. அதே நீங்க ஸ்கேல் லெவல்ல டேட்டா பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லாவே பவர்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஷிப்பிங். ஸோ ஆட் கேம்பைன்ஸ் வந்து பார்த்தோம்னா என்னன்னா, நீங்க வந்து இந்த பர்டிகுலர் சேனல்ல எந்த மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணிக்க எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஆட் கேம்பைன் கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, இந்த பர்டிகுலர் சேனல்ல என்ன மாதிரி ஆட்ஸ் ரன் ஆயிருக்கு, என்ன மாதிரி எஸ்கேயூஸ்க்கு நீங்க ஆட் ரன் பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரி என்ன கேம்பெயின் நேம், ஒவ்வொரு கேம்பெயினுக்கும் எவ்வளவு அமௌண்ட் வந்து சார்ஜ் ஆயிருக்கு, எல்லாமே நம்ம வந்து இந்த ஆட் கேம்பெயின் கிளிக் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். இதுவும் எப்போ யூஸ் ஆகும்னா, நீங்க இந்த சேனல் லெவல்ல டேட்டா பார்க்காம எஸ்கே லெவல்ல சேனல் டேட்டா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன் என்னன்னா, நமக்கு இந்த ஷிப்பிங் இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் சவுத்ல இருந்து சவுத்துக்கு தான் போகணும், வெஸ்ட்ல இருந்து வெஸ்ட் தான் போகணும், நார்த்ல இருந்து நார்த். விச் மீன்ஸ் என்னன்னா, என்னோட ஜோன்ல இருந்து என்னோட ஜோனுக்கு தான் சேல்ஸ் நடந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஜீரோ. அப்ப என்ன அர்த்தம்னா, ஈஸ்ட்ல உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு வேற ஹவுஸே இல்லைன்னு அர்த்தம். ஸோ என்ன நடந்திருக்கு, ஈஸ்ட்ல எந்த வேர் ஹவுஸ் இல்லாதனால ஈஸ்ட்ல இருந்து ப்ராடக்ட் சவுத்துக்கு போயிருக்கா இல்ல, ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் போயிருக்கா இல்ல, ஈஸ்ட்ல இருந்து நார்த்துக்கு போயிருக்கா இல்ல, ஈஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்டுக்கு போகவே இல்லை. ஈஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா இருந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஷிப்பிங் காஸ்ட் கம்மி பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இந்த பர்டிகுலர் திங். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டாக் வேல்யூ, விச் மீன்ஸ் நார்த்ல வந்து எவ்வளவு ஸ்டாக் வந்து நம்ம சேல இருக்கு, விச் மீன்ஸ் வந்து அதோட இன்வாய்ஸ் வேல்யூ எவ்வளோ, டிஐஓ, விச் மீன்ஸ் வந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் வந்து நார்த்ல இருந்து எவ்வளவு வந்து சேல்ஸ் நடந்திருக்கு, நார்த் வேர் ஹவுஸ்ல இருந்து சவுத்ல இருந்து எவ்வளவு நடந்திருக்கு, வெஸ்ட்ல இருந்து எவ்வளவு நடந்திருக்கு, எல்லாமே வந்து பார்த்தா நமக்கு வந்து இங்க டீட்டெயில்டா பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்டேட் வைஸ் அனலைஸ் பண்ணோம்னா ஸ்டேட் வைஸ் நம்ம டேட்டா இருக்கும். தமிழ்நாடுல இருந்து நெட் எவ்வளோ, ஆர்டிஓ எவ்வளோ, கஸ்டமர் ரிட்டர்ன் எவ்வளோ, இது எல்லாமே தெரியும். இதெல்லாம் எதுக்கு நமக்கு தெரியும்னா, நமக்கு வந்து இது பேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து சேனல் வைஸ் நம்ம பார்க்கும்போது வெறும் அமேசான் தான் இருக்கும். இங்க ஃபுல்ஃபில்மெண்ட் போய் டைப் பார்க்க பொறுத்த வரைக்கும் மர்ச்சன்ட் மூலியமா எவ்வளவு நடந்திருக்கு, வேரஸ் மூலியமா எவ்வளவு நடக்கு, எல்லாமே வந்துடும். ஒவ்வொரு வேரஸ் லெவல் டேட்டா பார்க்கணும், இது கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இங்கே நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ்குள்ள போனோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா ஓவரால் ரிட்டர்னோட ஒரு ஓவர் வியூ காமிச்சிடும். விச் மீன்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குன்னு இன் டீட்டெயிலாக இங்கே பார்த்துக்கலாம். இதை நான் பிளட் பண்ணியிருக்கேன், பட் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா ரிவ்யூஸுமே எனக்கு வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்க, இது பேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்போஸ் வந்து கஸ்டமர் வந்து பார்த்தா ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகும்போது டேமேஜ் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து பேக்கிங் வந்து பெட்டர் ஆக்கலாம். இப்போ கஸ்டமர் சொல்லும் போது நான் வந்து செட் ஆஃப் காம்போ ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன், பட் எனக்கு வந்து ஒன்னே ஒன்று தான். அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணும்போது தப்பாக பேக் பண்ணுறதுக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்து என்ன மாதிரி ரிவ்யூஸ் வந்து இருக்கு, ஒவ்வொரு சேனல் விச் மீன்ஸ் ஒவ்வொரு ஃபுல்ஃபில்மெண்ட் டைப்ஸ் வைஸ் வந்து என்ன ரிவ்யூஸ் இருக்கு, எல்லாமே நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா மேப் வியூ. ஸோ இந்த மேப் வியூ எதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துரும். ஸோ என்ன ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குதுன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், குவான்டிட்டி போகும். ஸோ குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு வந்து சவுத்தில் வந்து பார்த்தோன்னா குவான்டிட்டி நிறைய சோல்ட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுலயும் மெயினா வந்து தமிழ்நாடு, அப்புறம் வந்து பார்த்தா கர்நாடகா, அதுக்கப்புறம் பார்த்தா மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் வந்து தெலுங்கானா, ஆனா ஆந்திர பிரதேஷ்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒண்ணு என்ன பண்ணலாம்னா, இந்த அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த நார்த்லாம் ரொம்ப வந்து பார்த்தோன்னா கம்மியா தான் இருக்கு.
when compared to south. அப்பனா நார்த்ல வேற இங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசல இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்னா இந்த உத்தரப்பிரதேச ஹரியானால இருக்கு. அப்பனா இந்த பர்டிகுலர் வேர் ஹவுஸ்ல ப்ராடக்ட் வந்து இந்த அக்கௌண்ட் காரங்க அமைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ராஜஸ்தான்ல கம்மியா இருக்கு, குஜராத்லயும் கம்மியா இருக்கு. அப்புறம் இந்த 2 இடத்துல வேர் ஹவுஸோ அது இல்லாதுன்னு அர்த்தம். மத்திய பிரதேசம் கம்மியா இருக்கு, ரொம்ப கம்மி 23 தான். அப்பனா இந்த பர்டிகுலர் திங்ல அவங்களுக்கு வந்து வேர் ஹவுஸே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே இந்த டேட்டா வந்து கிளியரா சொல்லிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஷிப்பிங் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஷிப்பிங் மார்ஜின் 13%. ஓகேங்களா? இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஷிப்பிங் மார்ஜின் 16%. அப்படின்னா 16%னா எனக்கு ஓவராலா வந்து ஒரு சேல் நடந்திருக்குன்னா ஷிப்பிங் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு முடியுமோ கம்மியா இருந்துச்சுன்னா பெட்டர். ஸோ என்ன நடந்திருக்கு, நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் வெஸ்ட் பெங்கால ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் வந்திருக்குன்னா மேபி வந்து தமிழ்நாடுல இருந்து இந்த ப்ராடக்ட் வந்து வெஸ்ட் பெங்கால் போயிருக்கலாம். ஸோ அதனால ஷிப்பிங் மார்ஜின் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இங்கேயே வந்து வேர் ஹவுஸ் இருந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஷிப்பிங் காஸ்ட் இன்னும் கட் டவுன் பண்ணிருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா அசாம்ல ஷிப்பிங் மாதிரி 17%. ஸோ எவ்வளவு முடியுமோ நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசான் வேர் ஹவுஸ்க்கு எவ்வளவு நியர்பையா கொண்டு போறோம், கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளவு நியர்பையா கொண்டு போறோமோ அவ்வளவு நம்ம வந்து ஷிப்பிங் காஸ்ட் வந்து கம்மி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஷிப்பிங் வந்து 10% தான். அப்பனா என்ன அர்த்தம், இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்தா லோக்கலா வந்து ப்ராடக்ட் செல் பண்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு வேர் ஹவுஸ்ல இருந்து போறதுனால ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப கட் டவுன் பண்ண முடியும். ஸோ எங்கெல்லாம் வேர் ஹவுஸ் இருக்கோ அங்கெல்லாம் இவங்க எங்கெல்லாம் வந்து இவங்களோட வேர் ஹவுஸ்க்கு ப்ராடக்ட் செல் பண்ணியிருக்காங்களோ அங்க வந்து சேல் நடக்கும்போது ஷிப்பிங் மார்ஜின் கம்மியா தான் இருக்கும். ஸோ ஐடியலா பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா எவ்வளவு முடியுமோ ஒரு ஷிப்பிங் மார்ஜின் கம்மி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பெட்டர் ஆயிடும். ஸோ ப்ராஃபிட் இங்க பாத்தீங்கன்னா கிளீனா தெரியுது. தமிழ்நாட்டுல 11% மார்ஜின், கர்நாடகா 9%, மகாராஷ்டிரால 9%, தெலுங்கானால 10%. தமிழ்நாட்டுல ஏன் 11% இருக்குன்னா இவங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஆப்ரேட் பண்றதுனால அவங்களோட வேர் ஹவுஸ் வந்து செல் பண்றாங்க. தமிழ்நாடு வேர் ஹவுஸ் விச் மீன்ஸ் வந்து அமேசான் சென்னை வேர் ஹவுஸ்ல வந்து செல் பண்றாங்க, கோயம்புத்தூர் வேர் ஹவுஸ் வந்து செல் பண்றாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா சின்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ப்ராடக்ட் வந்து போகும்போது ஷிப்பிங் மார்ஜின் கம்மியாயிடும். ப்ராடக்ட் காஸ்ட் கம்மியாகாது, இது எதுவும் கம்மியாகுது, ஷிப்பிங் மார்ஜின் வந்து கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு போகும். அசாம்ல பார்த்தா 3% ப்ராஃபிட் மார்ஜின். ஓகேங்களா? அப்ப என்னென்ன மெயினா ஷிப்பிங் காஸ்ட் வந்து இங்க இருந்து ப்ராடக்ட் வந்து இங்க போகும்போது ஷிப்பிங் மார்ஜின் நிறைய இருக்கிறதுனால ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாயிடும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வேர் ஹவுசஸ்ல நீங்க ஆன்போர்ட் ஆகிறது வந்து அவ்வளவு பெட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிட்டர்ன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா எந்தெந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் பர்சன்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நம்ம டேட்டா பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 6% தான் இருக்கு. ஸோ உங்களோட ப்ராடக்ட் வந்து நியர்பையா இருந்து கஸ்டமர்ஸ்க்கு நியர்பையா இருந்தா இருக்கும்போது பீப்புள் ரிட்டர்ன் பண்றதும் கம்மியா இருக்கும். விச் மீன்ஸ் கஸ்டமர் ரிட்டர்ன் வந்து அவாய்ட் பண்ண முடியாது, ஆனா ஆர்டிஓவை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தா கிளியரா வந்து இன்வென்ட்ரி தெரிஞ்சிருச்சு பாத்தீங்களா? தமிழ்நாடு இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து எந்த வேர் ஹவுஸ்ல ஆன்போர்ட் ஆகியிருக்காங்கன்னு பார்க்காமலேயே நம்ம வந்து ஒரு ரஃபா கெஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்க பார்த்தோன்னா அந்த டேட்டா வந்து வேலிடேட் ஆகுது. தமிழ்நாட்டுல இவங்க வேர் ஹவுஸ் வந்து இருக்கு 7033 யூனிட்ஸ், கர்நாடகால 549, அப்புறம் மகாராஷ்டிரால 693, அதுக்கப்புறம் பார்த்தா ஹரியானால 1725 யூனிட்ஸ். ஓகேங்களா? இப்ப 1, 2, 3, 4 இந்த 4 வேர் ஹவுஸ்ல இவங்க வந்து ஆன்போர்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதனாலதான் நீங்க நல்லா கிளீனா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல டார்க் ப்ளூ இருக்கு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு ப்ராஃபிட் வந்து நல்ல டார்க் ப்ளூ இருக்கா. ஷிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா 13, 12, 10. ஸோ ஓரளவுக்கு பெட்டர் வென் கம்பேர்ட் டு இதை வந்து 17 கம்பேர் பண்ணும்போது இந்த மூணுமே நமக்கு பெட்டர். அப்புறம் இந்த ஹரியானா இங்கேயும் 12 தான். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு கம்மியாக உங்களுக்கு கிளாரிட்டி வந்துருச்சு. நெக்ஸ்ட் குவான்டிட்டி சோல்ட் இந்த 3, அப்புறம் இது எல்லாம் இது இந்த மூணுமே டார்க் ப்ளூ, இது வந்து பார்த்தா ஓரளவுக்கு வந்து மீடியம் ப்ளூவா இருக்கு. ஸோ என்ன நான் வந்து சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேர் ஹவுஸ்ல ஆன் போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குவான்டிட்டி சேல் வந்து நிறைய ஆகும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், ஷிப்பிங் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த டேட்டா இதுல இருந்து பாக்குறது. நம்ம இப்போ வந்து பார்த்தோம் வெறும் சார்ட் வியூ தான் பார்த்தோம். இதுக்கப்புறம் அதுல இருந்து ஹேரோ மார்க் ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணோம்னா ஈச் எஸ்கே லெவல்ல டேட்டா பார்க்க முடியும். இது அந்த டேட்டா இந்த டேட்டாவோட பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். அது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.